குரு வணக்கத்துடன் இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்ட்ல ஹிஸ்ட்ரியில என்ன பார்க்குறோம்னா, காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை, அதை யூனிட் 8ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? பெண்களோட நிலையை வந்து 3 விதத்துல பிரிச்சிருந்தாங்க. பண்டைய காலம், இடைக்காலம், ஆங்கிலேயர்கள் காலம். இதை வந்து நம்ம வீட்டிலேயே நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்துருந்தேன். பாட்டியோட இதை கேட்க சொல்லியிருந்தேன். அடுத்து உங்க அம்மாவோட படிப்பு, அவங்க எப்படிலாம் ஃப்ரீடம் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது அதை கேட்க சொன்னேன். அடுத்து உங்களோட சிஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்க்க சொன்னேன் இல்லையா? அப்போ மூணையுமே நீங்கள் அப்சர்வ் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் எந்த நிலை வந்து ரொம்ப வந்து கஷ்டங்களை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம என்ன பண்ணியாச்சு, டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. ஜஸ்ட் ஒரு கோத்ரூ மட்டும். பண்டைய காலத்துல பெண்கள் நிலை பயங்கரமா போற்றுதலுக்குரியதா இருந்தது. எதுலையுமே பெண்களை வந்து முதன்மைப்படுத்தி அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, பெண்களுக்கான மரியாதை கொடுத்தாங்க. இடைக்காலம் வந்து அவ்வளவா நல்லாவே இல்லை. எப்படின்னா, பண்டைய காலத்தோட இடைக்காலத்துல வந்து மக்கள் பெண்களை வந்து ரொம்பயுமே 2ஆம் இடத்துக்கு தள்ளினது மட்டும் இல்லாம அவங்களுக்கான கல்வியுரிமையை பறிச்சாங்க, சுதந்திரத்தை முடக்குனாங்க. அப்புறம் பல வகையான நம்ம சொன்னோம் இல்லையா, பெண் சிசு கொலை, அந்த இளம் வயதிலேயே கல்யாணம் பண்ணி வைக்கிறது, குழந்தை திருமணம், விதவை மறுமணம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. அதை தான் இன்னையோட கிளாஸ்ல நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆங்கிலேயர்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒன் பை ஒன்னா அவங்க என்ன செஞ்சாங்க, மாத்திட்டு இருந்தாங்க. ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறமே பெண்கள் வந்து பல துறைகளுமே முன்னேறினாங்க. ஆங்கிலேயர்கள் இருக்கப்பயுமே பாலிடிக்ஸ்ல வந்து பெண்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா? சுதந்திர போராட்டத்துல எவ்வளவு பெண்கள் வந்து பங்கு பெற்றாங்க நம்ம பார்த்தோம் தானே. நம்மளோட நாட்டோட உரிமைக்காகவும் நம்மளோட நாட்டோட சுதந்திரத்துக்காகவும் பெண்கள் பயங்கரமா துணை நிற்றாங்க. ஓகே ரைட். அவங்க எல்லாத்துக்கும் நேரத்துல என்ன செஞ்சுக்கலாம், ஒரு நன்றியை சொல்லிட்டு என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். பெண்கள் சந்திச்ச முக்கிய சமூக தீமைகள் என்னன்னு நிறைய அவங்க சந்திச்சிருக்காங்களா, அதுல ஒரு 5 முக்கியமான தீமைகள் கொடுத்துருக்காங்க. பெண் சிசு கொலை, பெண் சிசு கருக்கொலை, குழந்தை திருமணம், சதி அண்ட் கடைசியா தேவதாசி முறை. இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், டீட்டெயிலா பார்க்கலாமா? பெண் சிசு கொலை ஒண்ணுமே இல்லை. இது வந்து என்னன்னா, பெண்களை வந்து எல்லாம் அதாவது குழந்தை பிறந்து பெண் குழந்தையா பிறந்து வளர ஆரம்பிப்பாங்க இல்லையா? அப்ப அந்த குழந்தைக்கு வந்து என்ன செய்யறாங்க, சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் இப்ப குழந்தைக்கு சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா, பெண்களை வந்து ஒரு சுமையாவும் ஒரு பாரமாவும் பார்த்தாங்க. அவங்களுக்கு வந்து என்ன செய்யறது, அவங்கள நம்மளால வளர்க்க முடியாது, அவங்களுக்கு வேண்டிய எஜுகேஷன்ல கொடுக்க முடியாது, அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை நம்மளால கொடுக்க முடியாதுன்றதுக்காண்டி யார் இருந்தாலும் என்ன செஞ்சுட்டாங்க, பெண்களை வந்து குழந்தை திருமணமா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த பெண் வந்து வேறொரு வீட்டுக்கு வந்து என்ன செஞ்சிருவாங்க, சொந்தமா மாறிடுவாங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, அது வந்து ஒரு பொருளாதாரம் வந்து நலிவடைந்து இருந்ததுனாலதான். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது, அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியாது. அததான் வந்து இனிஷியலா வந்து அதுதான் ரீசன். மித்தபடி அவங்கள பாதுகாக்க முடியாதுன்னு இல்லை. அம்மா அப்பாவை மிஞ்சி யாருமே இந்த உலகத்துல குழந்தைகளை பாதுகாக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது தானே. ஸோ அந்த பொருளாதார நெருக்கடியால இந்த குழந்தைகளை என்ன செஞ்சாங்க, குழந்தை திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அதை தான் இங்க டீட்டெயில்டா கொடுத்துருக்காங்க. அது எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டுல வந்து இதை ஒரு மனிதாபிமானமற்ற கொலையை வந்து என்ன, பெண் சிசு கொலையா பண்ணாங்க. இதெல்லாம் செய்ய முடியாதுன்றதுக்காக அந்த குழந்தைய என்ன செய்வாங்க, பிறந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம்னா ஒரு 1 மந்த் அந்த மாதிரிலாம் இருக்கும், பேபி இருக்கும் இல்லையா, அந்த சிசு என்ன செய்வாங்க, கொலை பண்ணிடுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, கள்ளிப்பால் ஊற்றி கொண்டுணும் அப்படி சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் ஒரு படம் வந்துச்சு, கருத்தம்மான்னு. நீங்க யூடியூப்ல ஏன்னா அவைலபிளா இருந்துச்சுன்னா, இல்ல படம் எதுல அவைலபிளா இருக்குன்னு போல உங்களுக்கு தெரியும் தானே. அவைலபிளா இருந்தா அந்த படம் பாருங்க. ஒரு அருமையான ஒரு ஸ்டோரி. அந்த பெண்கள் வந்து எவ்வளவு ஒரு கஷ்டங்களை இந்த இந்த லெசனுக்கு வந்து இந்த பெண் சிசு கொலை இதெல்லாம் வருது இல்லையா, இதுக்கு வந்து ஒரு நம்மளால விஷுவலைஸ்டா காமிக்க முடியாத நிறைய விஷயத்த அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. ஒரு குழந்தைய வேணான்னு தூக்கி எறிகிற அப்பா பொருளாதார சுமையால, பின்னாடி அந்த அப்பா வந்து பாதிக்கப்பட்டு மரண தருவாயில இருக்கும் போது அந்த தூக்கி எறிஞ்சாங்க இல்லையா, அந்த குழந்தை வந்து டாக்டரா அந்த ஊருக்கு வந்து அவங்க அப்பாவை காப்பாத்துற மாதிரி ஒரு கதைக்களமை கொண்டு போய் அருமையா அந்த படத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்பெல்லாம் வந்து அது பயங்கரமா வந்து இதா இருந்தது. குழந்தைகள் அப்போ வந்து அப்பயுமே பெண் சிசு கொலை இருந்துச்சானே எனக்கு சரியா சொல்ல தெரியல, அந்த பீரியட்ல இருந்துச்சானே. ஆனா வந்து அப்போ வந்து அது வந்து ஒரு பயங்கர பேசும் பொருளா வந்து இருந்துச்சு. கரெக்ட்.
பெண்களை வந்து இந்த மாதிரி நீங்க தூக்கி போடுறீங்க. அந்த தூக்கி போட்ட குழந்தை வந்து ஒரு உயிரை காப்பாத்துதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இப்படி செய்யாதீங்கன்றத பயங்கரமா வலியுறுத்துச்சு. ரைட். இப்ப பேக் டு த பாயிண்ட். நம்ம என்ன பண்றாங்க, இந்த பொருளாதார சுமைக்காண்டி குழந்தைகளை பெண் சிசு கொலை பண்றாங்க. இதெல்லாம் வந்து கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகம் என்ன செய்து இதை வந்து தடை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1795 வங்காள ஒழுங்காற்று சட்டம் 21 போடுறாங்க. 1802 ஒழுங்குமுறை சட்டம் போடுறாங்க. அடுத்து 1870 பெண் சிசு கொலை தடை சட்டம்னு யார் போடுறா? கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகம். அந்த காலத்திலே எப்ப 1870 இதை என்ன செஞ்சுட்டாங்க, போட்டு தடை செய்யறாங்க. பெண் சிசு கருக்கொலை அப்படின்னா என்னன்னா, இது வேற ஒண்ணுமே கிடையாது. பெண் சிசு கருக்கொலைன்றது அவங்க உள்ள அம்மா வந்து கன்சீவா இருப்பாங்க இல்லையா, அப்பயே வந்து அந்த குழந்தை ஆணா பெண்ணான்னு பார்த்து பெண்ணுன்ற பட்சத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து கொலை பண்றதுன்னா என்ன உங்களுக்கு தெரியும் தானே. இப்ப இருக்கிறதுக்கெல்லாம் என்ன செய்வாங்க, இன்ஜெக்ஷனோ வாட் எவர் இட் இஸ். அந்த காலத்துல அப்ப அதுக்கு வேற மாதிரி ஆப்ஷன் இருந்திருக்கலாம். கொடுத்து அந்த குழந்தையே என்ன செஞ்சிருவாங்க, இல்லாம ஆக்கிடுவாங்க. அந்த குழந்தை வந்து வெளியவே வராம என்ன செய்யணுமா, அம்மாவோட வயிற்றுலயே அந்த குழந்தை இல்லாமல பண்ணிடுவாங்க. அதுக்கு பேருதான் பெண் சிசு கருக்கொலை. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றாங்கன்னா, இப்படியெல்லாம் பெண்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படிலாம் இருந்து அவங்க வந்து அவங்க முன்னேற்றமான பாதை வந்து அவங்களுக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு லைஃப்ல இல்லையா? எவ்வளவு கஷ்டம், அதெல்லாம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? ரைட். அடுத்து குழந்தை திருமணம். இதுவும் நம்ம ஆப்வியஸ்லி ஏற்கனவே பார்த்ததுதான். குழந்தைகள் என்ன பண்ணாங்க, சின்ன வயசுலயே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுவுமே பெண்களுக்கான ஒரு தீமையா தான், சமூக தீமையா தான் பார்த்தாங்க. 1846 வந்து குழந்தைக்கு, அதாவது நமக்கு ஃப்ரீடம் எப்ப கிடைச்சது? 1947. அவங்களுக்கு எப்ப? 1846. அதுக்கு முன்னாடி ஒரு 100 வருஷம், கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, குழந்தையோட திருமண வயது 10. பெண் குழந்தைக்கு, சரியா? பெண் குழந்தைக்கு 10ன்ற ஒரு சட்டமே அப்ப வந்து வந்திருக்கு 1846. அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப சின்ன வயசுலயே வந்து என்ன செஞ்சிருவாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. 1872 உள்நாட்டு திருமண சட்டம்னு ஒண்ணு போடுறாங்க. அந்த சட்டம் மூலமா பெண்களோட குறைந்தபட்ச திருமண வயது 14ஆவும் ஆண்களுக்கு அது 18ஆவும் மாத்துறாங்க. இந்த இயர்லாம் ரொம்ப முக்கியம். 1846 திருமண வயது 10, 1872 உள்நாட்டு திருமண சட்டம் போட்டு பெண்களோட வயசை 14ஆவும் ஆண்களுக்கு 18ஆவும் மாத்துறாங்க. அண்ட் 1930 வந்து என்ன பண்றாங்கன்னா, சட்டப்பேரவையில ராய் சாஹிப் ஹர்விலாஸ் சாரதா குழந்தை திருமண மசோதா வந்து கொண்டு வர்றாங்க. எங்க? மத்திய சட்டப்பேரவையில 1930. இந்த சட்டம் வந்து பெண்களுக்கான திருமண வயது 14, ஆண்களுக்கு 18ன்னு சொல்லுது. 1955, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. 1955, அதாவது நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த திருமண சட்டம் படி பெண்களோட குறைந்தபட்ச திருமண வயது எத்தனை? 18. கூட எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஆனா குறைந்தபட்சம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகாம பெண் குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணக்கூடாது. அதே போல ஆண் குழந்தைகளுக்கு 21 வயசு கண்டிப்பா ஆகணும். இதுதான் இந்து திருமண சட்டம் நமக்கு சொல்லுது. 1955 இயற்றின இந்து திருமண சட்டம். இங்க ஒரு பாக்ஸ் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. என்னன்னா, அக்பர், நம்ம ஆல்ரெடி பதிச்சோம்ல, சதி திட்டத்தை ஒழிக்க அக்பரும் வந்து நிறைய முயற்சி மேற்கொண்டாருன்னு. அப்ப அதுல ஒண்ணுதான் குழந்தை திருமணத்தை வந்து என்ன சொல்றாருன்னா, அக்பர் தடுத்து நிறுத்தணுன்றதுக்காண்டி அதாவது அந்த ஆண் குழந்தை கிட்டையும் பெண் குழந்தை மணமகன் மணமகளோட ஒப்புதலை வாங்கி பெற்றோர்கள் கட்டாயமா 2 பேருமே ஓகே, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க ரெடி, நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு 2 பேருமே என்ன சொல்லணும், மனமொத்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து அக்பர் வந்து என்ன சொல்றாரு. அப்படியெல்லாம் செஞ்சோம்னா என்ன செய்யணும், சின்ன குழந்தை பயப்படும் இல்லையா அந்த குழந்தை திருமணம் பண்றதுக்கு. அதனால வந்து அக்பர் அதை தடுத்து நிறுத்துறதுக்காக இதை கொண்டு வர்றாங்க. அப்ப வந்து பெண்ணிற்கான திருமண வயது 14, ஆண்களுக்கான வயது 16ன்னு அவர் நிர்ணயிக்கிறாரு அக்பர். ஓகேவா? ரைட். சதியை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. சதி வந்து என்ன சொன்னேன், உடன்கட்டை ஏறுதல். அதாவது ஒரு கணவன் இழந்துட்டாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஒரு விதத்துல இறந்துட்டாரு அப்படின்ற பட்சத்துல உறவினர்கள் எல்லாரும் போய் அந்த பொண்ணை அப்படியே கூட்டிட்டு போய் வற்புறுத்தியோ இல்ல அந்த பொண்ணு தானாகவோ, இல்ல மேக்சிமம் யாருமே தானா போய் அந்த தீயில விழணும்னு யாரும் ஆசைப்பட மாட்டாங்களா. சோ பலவந்தமாவோ அதுல போய்
அந்த குழந்தையோ அந்த பெண்ணையோ கொண்டு போய் அந்த நெருப்புல என்ன செஞ்சிருவாங்க, வலுக்கட்டாயமா போட்டுருவாங்க. இததான் சதின்னு சொல்லாங்க. சரியா? இத வந்து இத்தாலிய பயணி நிக்கோலா கோண்டின்னு ஒருத்தவர் வர்றாரு. எப்பன்னா 1420 விஜயநகருக்கு வர்றாரு. அவர் வந்து அவரோட குறிப்புல என்ன சொல்றாருன்னா, அந்த காலத்துல அப்பகுதியில வாழ்ந்த மக்கள் வந்து பல திருமணங்களை செஞ்சுக்கிட்டாங்க. கணவர் இறந்த உடனே அந்த பெண்களை வந்து என்ன செய்யறாங்க, நெருப்புல வந்து போடுறாங்க. அதுக்கு பேரு சதின்னு வச்சிருக்காங்க. அப்படின்னு என்ன செஞ்சிருக்காரு, அவரோட குறிப்புல நோட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த சதி பழக்கம் ரொம்ப எங்க மேக்சிமம் எங்க நடக்குதுன்னு பார்த்தா வங்காளத்தோட பல பகுதியிலையும், மேற்கு இந்தியா, தென்னிந்தியாவுல வந்து தென்னிந்தியானா சவுத் நம்ம இருக்கோம் இல்லையா, தென்னிந்தியா நம்ம இருக்கிற இடத்துலயும் ரொம்ப வந்து என்ன செஞ்சுச்சு, நடந்துட்டு இருந்திருக்கு. இதை தடுத்து நிறுத்துறதுக்கு எல்லாரும் வந்து முயற்சி மேற்கொண்டிருப்பாங்களே. ராஜா ராம்மோகன் ராய் தான் சதி, அவர் மூலியமா தான் சதி ஒழிப்பு சட்டமே வந்துச்சு நம்ம பார்த்தோம். லாஸ்ட் எஸ்டர்டேல நேற்று கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, ரைட்? அதுக்கு காரணம் என்ன, ஏன் ராஜா ராம் மோகன் ராய் தானா முன் வந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்க கூட சேர்ந்து நானும் நிறைய விஷயங்களை வந்து இப்பெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. இந்த விஷயம் வந்து எனக்குமே கொஞ்சம் நான் இதுவரையும் லேர்ன் பண்ணல. எங்களோட புக்ல வந்து இந்த லைன்லாம் வந்தது கிடையாது. ஏன்னு இந்த ரீசன் கொடுத்துருக்காங்க. 1811ஆம் ஆண்டில் ராஜாராம் மோகன் ராய் இருக்கார் இல்லையா, அவரோட பிரதர் வந்து சகோதரர் வந்து ஜெகன் மோகன் ராய், அவர் வந்து இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போன உடனே அவரோட மனைவி, அதாவது ராஜாராம் மோகன் ராயோட அண்ணி இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் என்ன பண்றாங்கன்னா கொண்டு போய் எரிக்கிறாங்க. இதை பார்த்து ராஜாராம் மோகன் ராய் பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாரு. என்னடா இப்படி ஒரு பழக்கம் இப்படி இருக்கு, இவ்வளவு நாள் வந்து இப்படி இருந்தவங்க இப்ப அவங்க அண்ணன் இறந்துட்டாருன்றக்காண்டி அவங்களையும் வலுக்கட்டாயமா கொண்டு போய் அதுல என்ன செஞ்சிடறாங்க, போட்டுடுறாங்க. இத வந்து அவரோட பத்திரிகையிலையும் மேடை பேச்சுக்கள்லையும் அதை சொல்றாரு. இதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு தப்பான விஷயம்னு எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதை வந்து கட்டுரையா வெளியிடுறாரு. எப்பனா 1818 இருந்து 1820 வரை பல கட்டுரைகளை என்ன செய்யறாரு, ராஜாராம் மோகன் ராய் வெளியிடுறாரு. அது மூலமா தான் என்ன பண்றாங்க, சதி ஒழிப்பு சட்டம்லாம் பின்னாடி ஏற்றுறாங்க. அதுக்கு மிக மிக முக்கிய காரணம் நம்மளோட ராஜாராம் மோகன் ராய். இதுக்கு சதி ஒழிப்புக்கு எதிராக பல பேர் கருத்துக்களை விடுறாங்க. அதுல இங்க நம்ம கொடுத்திருக்கிறது ராதாகாந்த் தேவ் அண்ட் பவானி சரண் பானர்ஜி. இவங்கெல்லாம் வந்து சதி ஒழிப்புக்கு எதிராக குரல் கொடுத்தவங்க. இதுல வந்து ஆங்கிலேயர்கள் என்னதான் நம்மளை அடிமைப்படுத்தினாலும் சில நல்ல விஷயங்களுக்கும் ஆங்கிலேயர்கள் குரல் கொடுத்தாங்க நான் சொன்னேன் இல்லையா. அதுல ஒண்ணுதான் இந்த சதி ஒழிப்பு சட்டத்துக்கு வில்லியம் பெண்டிங் பிரபு அவர் பண்ணதெல்லாம் கேட்டா அது வேற டாபிக், அவரை நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனாலும் இந்த ஒரு விஷயத்துக்காக அவரை என்ன செய்யலாம், கொஞ்சம் பாராட்டவே செய்யலாம். அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த சதி ஒழிப்பு சட்டத்துக்காக ராஜாராம் இந்த மாதிரிலாம் தேச தலைவர்கள்லாம் போய் மனு எல்லாம் கொடுத்து இதெல்லாம் பண்ண வேணாம், இதெல்லாம் இதுக்கு அகேன்ஸ்டா வந்து சட்டம் இயற்றுங்க அப்படின்னு சொல்லும் போது, அந்த காலத்துல யார் நீதிபதியா இருப்பா, ஆங்கிலேய நீதிபதிகள் தான் இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு அதை கண்டுக்காம ரத்து செஞ்சுட்டு பண்ண முடியாது, ரத்துன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, ரத்து செஞ்சுட்டே இருக்காங்க. இதை வந்து நம்ம வில்லியம் பெண்டிங் பிரபு பாக்குறாரு. சரிப்பட்டு வர மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, சட்டம் போடுறாரு. 1829 டிசம்பர் 4 விதிமுறைன்னு போட்டு 17 என்ற சட்டத்தை நிறைவேற்றினார். சதியில ஈடுபட்டாவோ இல்ல சதியில ஈடுபட்டு ஒரு குழந்தையில யாரையும் எரிக்கிறது, இந்து விதவைகளை வந்து உயிரோட புதைக்கிறது, சட்டத்துக்கு புறமா ஏதாவது வேலையில நீங்க செஞ்சுட்டீங்கன்னா நீதிமன்றங்களா, குற்றவியல் நீதிமன்றங்களா நீங்க தண்டிக்கப்படுவீங்க, கண்டிப்பா தண்டிக்கப்படுவீங்கன்னு சொல்லி என்ன செய்யறாரு, ஒரு சட்டத்தை நிறைவேற்றாரு. இந்த சட்டத்தை இங்க மட்டும் நான் நிறைவேற்றலடா, பம்பாய், சென்னையில எல்லாம் முக்கியமா உடனடியா, இங்க வங்காளத்துல இவங்க இருந்திருந்தாங்கன்னா பம்பாய், சென்னை ஏன் இந்த இடத்துல எல்லாம் போட்டாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் பொறுத்தவரை 3 இடம் தான் இந்தியாவோட இம்பார்ட்டன்ட். ஒண்ணு பம்பாய், சென்னை, வங்காளம். இந்த 3 தான் அவங்களோட மெயின் பிளேஸா இருந்தது, ரைட்? அதனால உடனடியா எல்லா இடத்துலயும் அமல்படுத்த ஆரம்பிச்சுட்டாரு. ஃபைனலா நம்ம பார்க்க போறது தேவதாசி முறை. இந்த தேவதாசி முறை எதுக்காக வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, தேவதாசி முறை வந்து அதே பெண் குழந்தைகளை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, கடவுளுக்கு வேலை செய்யற வேலையாளா கோயில்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. ஆரம்பத்துல இது வந்து அந்த கோயில்ல கொண்டு போய் விட்டு அந்த கோயில்ல குழந்தைகள் வளர்றாங்க. கோயில்ல இருந்து வர்ற வருமானம் மூலமா அந்த குழந்தைகளுக்கு தேவையானதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிதான் ஆரம்ப காலகட்டத்துல அது நல்லபடியா தான் இருந்துகிட்டு இருக்கு. பின்னால என்ன பண்றாங்கன்னா,
அத வந்து அந்த பெண் குழந்தைகளோட கண்ணியம், அவங்களோட சுயமரியாதை, கௌரவம் எல்லாத்தையுமே அந்த பெண்கள் வந்து அந்த இடத்துல இழக்கிற மாதிரி, அவங்களுக்கு எதிராக வந்து சில விஷயங்கள் வில என்ன சொல்லலாம், அவங்களுக்கு எதிரா வந்து பல காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கு அகெயின்ஸ்டா முதல் குரல் கொடுத்தவங்க தான் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். அவங்க வந்து இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். அப்படி ஓகேவா? இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். இந்த கொடுமையான தேவதாசி முறையை வந்து தமிழ்நாட்டுல கண்டிப்பா முற்றிலும் ஒழிக்கணுன்றதுக்கு டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் வந்து பயங்கரமா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை எதிர்த்து போராட்டம்லாம் பண்ணுவாங்க. இவங்க வந்து இந்த தேவதாசிக்கு முறைக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு போராட்டத்திலையும் ஈடுபடுறத பார்த்த நம்மளோட கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா 1929 சென்னை சட்டமன்றத்திற்கு இவங்கள பரிந்துரைக்குது. நீங்க சென்னை சட்டமன்றத்திற்கு வரணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க, பரிந்துரைக்கிறாங்க 1929. இது பார்த்தாங்க தேவதாசி ஒழிப்பு மசோதா நிறைவேற்றுறதுல பெரியார் தெரியுமில்ல, பெரியார் ஈவேரா அவர்கள், அவங்களும் இதுக்கு ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டா அவங்களும் இதுக்கு குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறார். பெரியார தெரியாத ஆள் இருக்குமா, இருக்காது இல்லையா? ஸோ அவங்களும் வந்து இதுக்கு பயங்கரமா தேவதாசி ஒழிப்பு வந்து வேணும், கண்டிப்பா ஒழிச்சிடும், அந்த முறையே வேண்டாம் அப்படின்னு குரல் கொடுக்குறாங்க. 1930 முத்துலட்சுமி அம்மையார் சட்டமன்றத்துல இந்த மசோதாவை என்ன செய்யறாங்க, முன்மொழிகிறாங்க. இந்த தேவதாசி முறையை வந்து டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. அவங்க கூட சேர்ந்து இன்னொரு பெண்மணியும் அதுக்காக தேவதாசிகளோட விடுதலைக்காக போராடிய இன்னொரு முக்கியமான பெண்மணி யாருன்னா மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள். மூவலூர் ராமாமிர்தத்தை பத்தி பின்னாடி கிளாஸ்ல நீங்க முழுமையா படிப்பீங்க. மூவலூர் ராமாமிர்தம் யாரு, அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்றத. முத்துலட்சுமி அம்மையாருமே டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்குமே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனா உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட்னால இவ்வளவுதான் டாபிக் இருக்கு. ஓகேவா? அவங்கள பத்தி ஒவ்வொரு கிளாஸா டே பை டே நம்ம என்ன செய்யலாம், ஃபுல்லா வரும்போது நம்ம படிச்சுக்கலாம். ரைட்? ராஜாஜி, பெரியார், திருவிக்கா இவங்க எல்லாருமே தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை வந்து எதிராக குரல் கொடுக்குறாங்க. தேவதாசி ஒழிப்பு வந்து பண்ணுங்க, தேவதாசி முறையே இருக்கவே கூடாதுன்னு. அதை விளைவா அவங்க எழுப்பின குரலோட விளைவா தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை மசோதா நிறைவேற்றியாச்சு. தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேறுது, ஃபைனலா கொண்டு வந்து முடிச்சு விட்டாங்க. சட்டத்தை போட்டுட்டு இனிமே தேவதாசி முறை வேணாம் அப்படி சொல்லி. இந்த மதராஸ் தேவதாசி சட்டம்ன்றது எப்ப கொண்டு வர்றாங்கன்னா அக்டோபர் 9, 1947 28 நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம் ஆகும். அக்டோபர் 9, 1947. நம்மளோட ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்புறம் தானே, ஆகஸ்ட்ல கிடைக்குது, செப்டம்பர் அக்டோபர். ஓகே ரைட்? நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்புறமா கொண்டு வர்றாங்க சட்டத்தை போட்டு. இந்த சட்டம் மூலம் வந்து இந்த இந்த குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, தேவதாசி முறையில் அங்க இருந்த குழந்தைகளும் சட்டப்படி திருமணம் செய்யற உரிமை உங்களுக்கு இந்திய நாடு உங்களுக்கு கொடுக்குது. நீங்களும் இனிமே என்ன செய்யலாம், சட்டப்படி திருமணம் செய்து வாழலாம் சந்தோஷமா, அந்த மாதிரி சொல்றாங்க. இந்திய கோயில்களுக்கு பெண் குழந்தைகளை தானமா இனிமே யாராச்சும் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சட்ட விரோதம் வந்து என்ன சொல்லிட்டாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 1947 அக்டோபர் 9. இது என்னது, மதராஸ் தேவதாசி சட்டம். ரைட்டா? இன்னைக்கு வந்து பெண்கள் என்னென்ன கஷ்டங்களை பட்டாங்க, அவங்களுக்கு நேர்ந்த தீமைகள் என்ன அப்படின்னு படிச்சோம். இதுக்கு யார் யாரெல்லாம் குரல் கொடுத்தாங்க, எப்படியெல்லாம் அதோட பரிணாம வளர்ச்சி பெற்று எப்படி நமக்கு முழுமையான சுதந்திரம் கிடைச்சிச்சு பெண்களுக்கு அப்படின்றத இனி வர்ற கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சொல்லுங்க அந்த மாதிரி ஒரு கிளாஸ் நடக்குது பார்க்கலாம், நல்லா இருக்கு சொல்லுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. சப்போர்ட் பண்ணுங்க, மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃபுல் சப்போர்ட் வந்து தேவை எனக்கு. ஓகே, நன்றி, தேங்க்யூ. வேற கிளாஸ்ல பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.